Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சிம்பிளான கேரட்டில் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகல. அதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு பெரிய கேரட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு வாரத்துக்கு காலையிலே சாயங்காலமும் என் முகத்துக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல் பாடிக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 3-4 கேரட் எடுத்து நல்லா இதை கழுவிட்டு சீவி எடுத்துக்கலாம். இது எப்படி தயார் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து 400 mg விட்டாமின் கேப்சூல் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பேராஷூட் எண்ணெய். இப்போ இது 3 வச்சு தான் நம்ம வெளியே வாங்காத சூப்பரான ஒரு கேரட் ஆயில் நம்ம ஃபேஸ்க்கு நான் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபுல் பாடிக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் குளிக்கலாம். இது நல்லா ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு கேரட்டு இந்த ஒரு கேரட்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு வரும். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி சீவை எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இதில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு நல்லா இதுவாக அரைச்சிக்கணும், கொஞ்சம் திப்பியாக. அதனால தான் நான் மிக்ஸி ஜாரில் போடாத. பாருங்கள், ஒரு கேரட் நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கிது. இன்னும் 2-3 கேரட்னாக்கா உங்கள் ஃபுல் பாடிக்கு நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எண்ணெய் ரொம்ப ரேட்டு வெளியே வாங்கினா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தை நல்லா இரும்பு மாதிரி வெயிட்டாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிடும். வெயிட் அதிகமாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் இந்த கேரட் ஃபுல்லாக நான் இதில் போட்டுக்கிறேன். நல்லா அடியில் கனமாக இருக்கிற இந்த மாதிரி பாத்திரங்க எடுத்துக்கணும். கனமாக இருக்கிற பாத்திரம். இப்போ இது கேரட் ஃபுல்லாக நான் போட்டேன். இப்போ இதில் நான் எவ்வளோ கேரட் இருக்கோ அந்த அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ கேரட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. அது ஃபுல்லாக அந்த எண்ணெயில் அப்படியே கவர் ஆகணும். அளவுக்கு மீறி நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த கேரட்டோடைய ஆயிலும் அவ்வளோ இதுவாக நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா கலரும் வரும் கேரட். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக அந்த கேரட் கவர் ஆகிற அளவுக்கு நான் தேங்காய் எடுக்கிறேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை நல்லா ஊற வச்சிடணும். ஊறிட்ட பிறகு அதில் இருக்கிற ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் அந்த ஆயிலில் நல்லா இறங்கிடும். நம்மளுக்கு கலரும் அந்த கேரட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 1/2 hour, அதாவது அரை ஹவர் நல்லா நம்ம இதை ஊற வைக்கலாம். அரை ஹவர் கழித்து இதை நான் பாயில் பண்ணணும். பாருங்கள், அரை ஹவர் ஆயிடுச்சு. இப்போ அரை ஹவர் ஆகிட்ட பிறகு நல்லா அரை ஹவர் நம்ம இதை நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து அந்த கலர் எல்லாம் நம்மளுக்கு கேரட்டில் நல்லா அந்த கேரட்டில் இருக்கிறதெல்லாம் இறங்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் அரை ஹவர் கழிச்சு நான் அரை ஹவரில் ஒரு ஹவருக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம ஊற்றின தேங்காய் எண்ணெய் வெள்ளை கலரு கோகோனட் ஆயில். இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கலருக்கு நம்மளுக்கு எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ சூப்பரான கலர் வந்துருக்குது. இப்போ இது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணலாம். இது பாயில் பண்ணும்போது நம்ம கீழே கனமாக இருக்கிற பாத்திரம் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இல்லாக்காட்டி அடி பிடிச்சிடும். அடி பிடிக்காத அளவுக்கு அடி பிடிச்சினா ஸ்மெல் வரும். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு நான் வச்சுட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம லைட்டாக இப்படி கலக்கிட்டு அது நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் அது பபிள்ஸ் வரும்போது அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காலையிலேயே நைட்டு நம்ம முகத்துக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம முகத்தை கழுவிட்டு இது நம்ம ஒரு டீஸ்பூன், கையை எதோ போடாது, ஒரு டீஸ்பூன் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ ட்ராப் பண்ணணும் முகத்துக்கு நம்ம அப்ளை பண்ணணும். உங்களுக்கு கை கால் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணலாம். ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வேகட்டும். இன்னும் அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் அதில் நம்மளுக்கு இறங்கும். கேரட்டு ஆயிலு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பார்க்கும்போது இதில் வெறும் கேரட் தான் நம்மளுக்கு தெரியுது, என்ன தெரியல. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சிருந்துக்கு அந்த அளவுக்கு கலர் வந்துச்சு. இப்போ இன்னும் இது குக் ஆகும்போது இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம இறக்கி வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில்
நம்ம ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இந்த ஒரு கேரட்டு நீங்கள் ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணோன்னா ஒரு 2-3 நாளைக்கு வரும். ஃபுல் ஃபேஸோ பாடிக்கு எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் 2-3 நாளைக்கு வரும். இல்லை உங்களுக்கு அப்பப்போ செய்கிறதுக்கு டைம் இல்லைனாக்கா நீங்கள் ஒரு 4 கேரட் எடுத்து இந்த மாதிரி சூப்பரான கேரட் ஆயிலு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ்க்கும் ஒரு நாளைக்கு 2 டைம், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 3 டைம் கூட நம்ம எந்த க்ரீம் போடாது இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வெளியே போகும்போது கூட நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது இதில் நல்லா நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் ஒரு க்ரீம் போல் பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பரான கலர் இருக்குது. இதில் கேரட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக இந்த எண்ணெயில் இறங்கிட்டு இருக்குது. இப்போ 10 நிமிஷம் கழிஞ்சிச்சு, நல்லா ஆறிட்ட பிறகு இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஆறின பிறகு தான் ஃபில்ட்ரு பண்ணுங்க. சூடாக இருக்கும் போது ஃபில்ட்ரு பண்ணிடாதீங்க. இன்னும் எவ்வளோ சூப்பரான கலர் நம்மளுக்கு. நம்ம வெளியே போய் வாங்குறதே வேண்டாம். கேரட் ஆயிலு இங்கே பாருங்கள் வீட்டிலே நம்ம தயார் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் அதில் ஆயிலு வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் நம்மளுக்கு வச்சு. இப்போ இதில் கேப்சூல் விட்டாமின் 400 mg ஒரு கேப்சூல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். விட்டாமின் இ கேப்சூல் ஒன்று, ஏன்னா ஒரு கேரட் எடுத்துருக்கு அதனால 1 போதும். நீங்கள் ஒரு 3-4 எடுத்தீங்க கேரட்டுனாக்கா நீங்கள் ஒரு 4 விட்டாமின் கேப்சூல். இது நல்லா இப்படி கலக்கிட்டு நல்லா ஆறிட்டு இருக்கும். நல்லா இப்படி கலக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன பாக்ஸாக. இப்போ இதில் ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நம்ம கையை போடாதவே எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கை போட்டோம்னா கெட்டுடும். பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் கையில் போடும்போது எந்த அளவுக்கு கலரு கேரட் கலர் தெரியுது. இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் பாடி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் ஒரு ஃபேஸ்க்கும் கைக்கு மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுறேன். அது எனக்கு 1 வீக்கு இல்லை 2 வீக்ஸ் கூட வருது. உங்களுக்கு ஃபுல் பாடிக்குனாக்கா நீங்கள் இன்னும் கேரட் நான் சொன்ன மாதிரி ஜாஸ்தி எடுத்துகிட்டு அது எவ்வளோ கேரட் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் அதில் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு கலரும் கிடைக்காது. சூப்பரான ஒரு ஆயில் நம்மளுக்கு கேரட் ஆயில் ரெடி. ஃபுல் பாடி மசாஜுக்கும் ஃபேஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.